திமுக ஆட்சி காலத்தை விட அதிமுக ஆட்சி காலத்தில் அதிகமான தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் பட்சத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்ய தயார் என காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சவால் விடுத்துள்ளார். மேலும் இது சம்பந்தமாக வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா எனவும் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பெரும்பாலும் 350 தொழிற்சாலைக்கு மேல என்னுடைய தொகுதியில் இருக்கு. அவர் வேணா வெள்ளரிக்கை கூட சொல்லுங்க. திமுக ஆட்சியில் எவ்வளவு முதலீடு வந்திருக்கிறது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருக்கும்போது எவ்வளவு முதலீடு வந்தது, திமுகவை விட தொழிற்துறையில் வளர்ச்சி பெற்றதுன்னு அவர் சொன்னா நான் இன்னைக்கே சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறேன். அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஆண்ட ஆட்சி காலத்தில் நிறைய தொழிற்சாலைகள் நிறைய முதலீடு வந்தால் அவர் ராஜினாமா செய்ய தயாரா இருக்கிறாரா? இதை சவால் விட்டு சொல்லுகிறேன். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மேகதாது அணை விவகாரத்தில் எதிர்க்கட்சியினரை கடுமையாக விமர்சித்தார். மேலும் தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமல் உச்சநீதிமன்றமும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையமும் கூட மேகதாதுவில் அணை கட்ட முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நம்மளுடைய உரிமைகளை அவங்க கர்நாடகா கிட்ட விட்டு கொடுக்குறாங்க. தமிழகத்தினுடைய உரிமை பயிற்சிகாரத்தனமா பேசிதான் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. ஆனால் எந்த எப்பேற்பட்ட முயற்சியாக இருந்தாலும், யார் முயற்சியாக இருந்தாலும், சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும், அது ஆணையமாக இருந்தாலும், தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இல்லாமல் மேகதாது சரி அந்த அணை கட்ட முடியாது சொல்லியாச்சு. அதனால நாளைக்கு திருப்பி பேசிக்கிட்டு இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.